நமக்கு இந்த இப்போ கேடிஎம் பைக்கை ப்ரொவைட் பண்ணதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் நல்லி மோட்டார்ஸ் தான். கேடிஎம் கோபிச்செட்டிப்பாளையம் கரெக்டாக லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மெயின் ரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் குள்ளம்பாளையத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. ஷோரூமோட டீட்டெயில் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா மேனேஜர் நம்பர் நான் ஜான்ராஜ் சாரோட நம்பர் நான் கீழே டேக் பண்ணுறேன். ஸோ எந்த டைமில் வந்தாலும் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. வேறு எங்கேயும் இல்லாமல் நம்ம கோபியில் இருக்கக்கூடிய நல்லி மோட்டார்ஸில் மட்டும்தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி வந்து நம்ம அட்வென்ச்சர் 390 தேர்ட் ஜென் வேரியன்ட் கொண்டு வந்தோம். செகண்ட் ஜெனுக்கு தேர்ட் ஜெனுக்கு என்ன டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். நம்ம சேனல் அப்படியே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம ரெக்கார்ட் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறேன். ஆக்சுவலாக நம்மகிட்ட இருக்க வந்து ஸ்டாண்டர்ட் வேரியன்ட், பேஸ் வேரியன்ட், டாப் வேரியன்ட் ரெண்டு மொத்தம் 3 வேரியன்ட் நம்மகிட்ட இருக்குது. ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு டாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபோக்ஸ் வந்து அட்ஜஸ்டபிள் ஃபோக்ஸ் கொடுத்துருவாங்க. ஹார்ட் அந்த ஃபோக்ஸ் வந்து ஃபோக்ஸ் வீலோட வந்து டியூப் டயரோட கொடுப்பாங்க. நம்மகிட்ட இருக்கிறது ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் அலாய் வீல் வந்து டியூப்லெஸ் டயரோட. நல்ல ஃபுல்லி உங்களுக்கு ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள் தான் வேணும், ஆஃப் ரோடிங் பர்ஃபார்மன்ஸ் தான் வேணும்னா நீங்கள் டாப் வேரியன்ட் போய்க்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டே போய்க்கலாம். அதுக்கு இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 டிஃப்ரெண்ட் வருது. என்னென்னங்கிறத பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட் வீலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் வீல் பொறுத்தவரை ஃப்ரண்ட் வீல் நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு மான்ஸ்டர் லுக் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஎல் கொடுத்தது அந்த மான்ஸ்டர் லுக் அப்படியே வருது. ஆக்சுவலாக அது டியூக் 350 ஆர்சியில் வரது சாரி ஆக்சுவலாக டியூக் 350 390 கொடுத்தது அப்படியே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர்லேயுமே எல்இடி ப்ரொஜெக்ட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அது மட்டும் போகலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து யூஎஸ்பி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோக்ஸ் அட்ஜஸ்டபிள் வேணும்னா நீங்கள் டாப் வேரியன்ட் போய்க்கலாம். அது வேணாம்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் வந்துடும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ராடான அலைவீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து உங்களுக்கு டபுள் ஏபிஎஸ் வேரியண்ட்டோட வந்துடும். மற்றபடி உங்களுக்கு ஒரு ஆயிலுக்கு லிக்விட் வந்து நல்ல ஒரு ப்ராடான யூஸ் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். நம்பர் பிட் மாட்டுறதுக்கு சின்னதாக ஒரு கிளாம் வந்துடும். மற்றபடி உங்களுக்கு ஆல் எல்இடி செட்டப் விங்கர்ஸ் வந்து எல்லாமே எல்இடி விங்கர்ஸ் தான் வரும். ஃப்ரண்ட் பொறுத்தவரை தான் ரைட் வீல் என்னன்னு பார்த்துக்கலாம். ரைட் வீல் என்னன்னு பார்த்தோம்னா அட்வென்ச்சரோட அந்த ஸ்டைலில் போட்டு 390 சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டியூல் டோன் கலரில் வந்து ஷூட்டிங் என்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. கேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டோட நேம் ஷாப்பில் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ரேடியேட்டர் கிட்ட கேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு லிக்விடுக்கு சேஃப்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்க. சேஃப்டி 390cc பவர்ஃபுல் இன்ஜின் நல்ல ஒரு பில் கோட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ரேசிங் கேடிஎம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுட் ரெஸ்ட் வந்து நல்ல கிரிப்பு கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு கிரிப் ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஜூம் பண்ணி நல்லா பார்த்தாலும் மற்றபடி உங்களுக்கு வந்து சேக்கப் சேர் பொறுத்தளவு வந்து 7 ஸ்டெப் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. டபுள் ஏபிஎஸோடு வந்துடும். சவுண்டை பொறுத்தளவு சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக நம்ம வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி கேட்குறேன். பில்லியன் ரைடர் ரெண்டு பேருக்கு வந்து இந்த ஏரோ டைனமிக்ஸ்லேயே ரெண்டு பேர் சொல்லுவாங்க. பண்ணுறது தெரியும். ட்ரைவ் பண்ணும்போது நல்லா அந்த பிக்சர் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. மற்றபடி சீட்டை பொறுத்தவரை ஸ்விட்ச்சு ரெண்டு சீட்டு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைடர் பில்லியன் ரைடர் ரெண்டு பேருக்கும் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடர் வரும். மற்றபடி உங்களுக்கு ரைடு பொறுத்தவரை தான் ரியர் வீல் நெருப்பு பார்க்கணும். ரியர் வீல் நெருப்பு பார்த்துக்கலாம். விங்கரை பொறுத்தவரை வந்து எல்இடி விங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப் எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் மாட்டுறக்கு ஒரு சின்னதாக ஒரு பிளான் வருது. ஹக்கர் வந்து கொஞ்சம் லென்த் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக் வீல் பேட்லேருந்து இதுக்கு நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நல்ல ஒரு ஆஃப் ரோடிங் பேட்டர்ன் பட்டனில் வந்து உங்களுக்கு டியூப்லெஸ் டயரில் வீல் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு சாரி கார்டெலாம் கொஞ்சம் சேஃப்டி சாரி கார்டு தான் வருது. ரியர் வீல் பொறுத்தவரை தான் லெஃப்ட் ஹேண்ட் டாப் வீல் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ லெஃப்ட் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடுறேன். சேம் உங்களுக்கு அந்த 390 சொல்லிட்டு நான் அந்த ஸ்போர்ட்ஸ் டிசைன் லுக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு லிக்விடோட வந்து உங்களுக்கு அந்த ரேடியேட்டர் ஃபேனும் கொடுத்துருக்காங்க. பார்த்தா தெரியும். வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரன்னிங்கில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபேன் ஓடுறது நல்லாவே தனியாக தெரியும். கூல் அண்ட் ஆயிலோட தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. கேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே அந்த ஸ்போர்ட்ஸ் டிசைன் ஸ்டிக்கர் அப்படியே வந்துடும். மற்றபடி உங்களுக்கு அந்த ரைட்டில் போகிறது லெஃப்ட் ரேசிங் கேடிஎம் கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 390 வந்து 390ஆகவே தெரியல, ஒரு 1000cc ஓட்டுற மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் வந்து ஆக்சுவலாக வந்து க்ரிப்பு நார்மலாக உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் தான் வரும். அந்த பக்கம் தான் உங்களுக்கு அந்த ஆஃப் ரோடிங் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. பில்லியன் ரைடர் நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. சாரி கார்டு பொறுத்தளவு ஸ்போர்ட்ஸ் சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த கிராபரியல் பொறுத்தளவு நல்ல ஒரு லாங் கிராபரியல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லக்கேஜ் 390 அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி மென்ஷன் பண்ணாங்க. மற்றபடி ரியர் வியூ பொறுத்து லெஃப்ட் வியூ பொறுத்தவரை தான் டாப் வீல் என்னன்னு பார்த்துக்கலாம். டாப் வீல் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெடி டு ரேஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டியூல் டோன் கலர்லேயே வந்துடும். இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லெஃப்ட் சைடில் வந்துடும். ஸோ பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் ட்ராக்கிங் கண்ட்ரோலோடய கொடுத்துருக்காங்க.
ஸோ ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க. மோட்டார் சைக்கிள் வெஹிக்கிள் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கா என்னங்கிறத செக் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு வந்து ட்ரிப் டேட் டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்து கேடிஎம் மை ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம் லெவல் மேலே வந்துடும். ஃபியூல் லெவல் ரெட்டில் இருந்துச்சுன்னா ரெட்லின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் ஆகுது. ஸோ எந்த ஒரு பிராண்ட்லேயும் கொடுக்காத ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு ரேடியேட்டரோட உங்களுக்கு ஹீட்டு வந்து உங்களுக்கு இங்கே காமிச்சிரும். ரெடி டு ரைடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏபிஎஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ட்ராக்கிங் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் ஆப்ஷன் வந்து எம்ஐ லைட் கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் ஆப்ஷன் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் ஆப்ஷன் இங்கேயே வந்துடும். ஆக்சுவலாக இந்த நேரம் உங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் ஆயில் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஸ்பீடு கிராஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு இதில் ஒரு எம்ஐ லைட் மாதிரி எரியும். ஹை பீம் லோ பீம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவர்னஸ் வார்னிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வின்சீல்டு வைசர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் லுக்கில் இருக்கிற காற்று 2 பக்கம் பிரித்து தரக்காக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட்டில் வந்தீங்கன்னா ஆஃப் ஆன் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் வந்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற எல்லாமே வந்துடும். இண்டிகேட்டர்ஸு ஹார்ன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டெப் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே பார்த்தா தெரியும். ஹை பீம் லோ பீம் பாசிங் 3மே வந்துடும். ஸோ கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அசார்டு வந்து கொடுக்கல. டாப் வேரியண்ட்டில் அசார்டு வரும். மொபைல் சார்ஜிங் போட்டு இங்கே சென்டரில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக போட்டுக்கலாம். 14.5 லிட்டர் கெப்பாசிட்டி E20 பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. சீட்டு பொறுத்தவரை நல்ல கம்ஃபர்டபுளான சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். விங்கர்ஸ் ஆல் எல்இடி விங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சில்பர் கிளச்சோடவே வந்துடும் உங்களுக்கு. மற்றபடிக்கு உங்களுக்கு எக்ஸாஸ்டிங் சவுண்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது உங்களுக்கு அந்த டாப் வீல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளச்சு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து உங்களுக்கு அந்த பிரேக்கிங் ரிவர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஒர்க் ஷாப் போக தேவையில்லை, நம்மளே ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கேட்சோடய கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் ஃபுல்லாக ஸ்லிப்பர் கேட்சில் இருக்குது. வாங்க அடுத்து என்னங்கிறத பார்த்துடலாம். நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் சைலன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ஆண்ட்ராய்டு ஆஃபில் ஓட்டும் போது அந்த சவுண்டை வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு நல்ல ஒரு அக்ரெசிவான சவுண்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது தெரியும். ஸோ மற்றபடி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபைனலி வந்து நம்ம அட்வென்ச்சரோட ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,41,000 வந்து ரேலி போயிட்டிங்கன்னா 25,000 எக்ஸ்ட்ரா வரும். ரேலி வேண்டாம் அப்படின்னா இந்த வெரிண்டே ஓகே அப்படின்னா நீங்கள் பெட்டராக எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து நான் சொல்கிற வரை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தது தெரியும். அந்தளவுக்கு நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் வரும்னே சொல்லலாம். கலர்ஸை பொறுத்தவரை 2 கலர் கொடுத்துருக்காங்க. ப்ளூ வித் ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு ப்ரெசென்ட் தேங்க்யூ. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் ட்ரைவ் வண்டி எப்படி இருக்குங்கிறது ஓட்டி பார்த்துக்கலாம். டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ என்னங்கிறது பார்த்துக்கலாம். வாங்க வீடியோ